இப்பதான் நம்ம சேனல நீங்க முதலா பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கண்டிப்பா அழுத்துங்க. அப்பதான் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து ரசிக்க முடியும். திருப்பூருக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வருபவர் பெயர் தேவிகா. அவருக்கு வயது 38 ஆகிறது. திருமணமாகி 10 வருடங்களுக்கும் மேலாகிறது. தேவிகாவின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. அம்மா அப்பா வயதான நிலையில் இருப்பதால் குடும்பச் செலவுகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் தேவிகாவுக்கு ஏற்பட்டது. அதனால்தான் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு திருப்பூரில் உள்ள ஒரு பனியன் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தேவிகாவின் அழகில் ஈர்க்கப்பட்டு அவள் மீது ஆசை கொள்ளத் தொடங்கினார். தேவிகா கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தாலும் அவளுடைய முக அழகும் கம்பீரமான தோற்றமும் பார்க்கும் அனைவரின் கண்களையும் கவர்ந்தது. அவள் வேறு வேலை எதுவும் தேடாமல் குடும்பச் செலவிற்காக அதே வேலையை தொடர வேண்டியிருந்தது. பெற்றோருக்கு தெரிந்தால் வருத்தப்படுவார்கள் என்பதால் எதையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தேவிகாவின் பெற்றோர் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். அருகில் உள்ள ஊரைச் சேர்ந்த முகேஷ் என்ற இளைஞரை வரனாக பார்த்தனர். முகேஷுக்கு தேவிகாவை விட 8 வயது அதிகம் என்றாலும் அவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை திருமணம் செய்து கொண்டால் தேவிகாவின் வாழ்க்கை மாறும் என்று குடும்பத்தினர் நம்பினர். அதனால் முகேஷ் வீட்டாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்திற்கு சம்மதம் பெற்றனர். இந்த கதையின் அடுத்த பகுதியில் திருமணத்திற்கு பின் தேவிகாவின் வாழ்க்கையில் என்ன நிகழ்கிறது? முகேஷ் எப்படிப்பட்ட கணவராக மாறுகிறார்? தொடர்ந்து பாருங்கள். திருமணம் நல்லபடியாக நடந்தேறியது. முகேஷ் தேவிகாவை மிகவும் நேசித்தார். தினமும் இரவு நேரங்களில் அவளை மகிழ்ச்சிப்படுத்துவதில் கவனமாக இருந்தார். தேவிகாவும் தன் கணவருடன் இதுவரை அனுபவிக்காத இன்பத்தை பெற்றாள். இருவரும் ஒருவருக்கொருவர் மிகுந்த ஈர்ப்புடன் வாழ்ந்தனர். தங்களுக்கு என்று 2 ஆண் குழந்தைகளும் பிறந்தனர். ஆனால் குழந்தைகள் பிறந்த பிறகு முகேஷின் கவனம் வேறு பக்கம் திரும்பியது. அவர் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இறங்கினார். ஊரில் பலரிடமும் கடன் வாங்கி பெரும் தொகையை அந்த தொழிலில் முதலீடு செய்தார். ஆனால் எதிர்பார்த்த லாபம் வரவில்லை. மாறாக நஷ்டம் ஏற்பட்டு கடன் சுமை அதிகமானது. இதனால் முகேஷ் மனநிலை சரியில்லாமல் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தும் பழக்கத்திற்கு அடிமையானார். வீட்டிற்கே சரியாக வராமல் போனார். இதனால் தேவிகாவுக்கு முகேஷ் மீது வெறுப்பு ஏற்படத் தொடங்கியது. குழந்தைகளை பெறுவதற்கு முன்பு அவர் கொடுத்த மகிழ்ச்சியும் பிறகு அவர் காட்டிய அலட்சியமும் அவளை மிகவும் வருத்தப்படுத்தின. முகேஷ் மதுவுக்கு அடிமையானதால் அவனுடைய நடத்தை முற்றிலும் மாறியது. தேவிகா அவனை திருத்த முயற்சித்தாள். ஆனால் பயனில்லை. இதற்கிடையில் தேவிகாவின் முன்னழகு இன்னும் எடுப்பாக இருந்தது. அதனால் ஊரில் உள்ள சில ஆண்கள் அவளிடம் தவறாக பேசவும் அவள் கணவர் இல்லாத நேரத்தில் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவும் செய்தனர். தேவிகா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கண்ணியமாக நடந்து கொண்டாள். அடுத்த பகுதியில் தேவிகா எப்படி தன் குடும்ப கடன்களை அடைக்க முயற்சிக்கிறார்? முகேஷின் மதுப்பழக்கம் உச்சக்கட்டத்தை அடையும்போது என்ன நிகழ்கிறது? தெரிந்து கொள்ள மறக்காதீர்கள். தேவிகா தன் குடும்ப கடனை அடைக்க வழி தேடினாள். அவள் தன் சொந்த ஊரிலேயே ஒரு மளிகை கடையை திறக்க முடிவு செய்தாள். மாமனார் மாமியாரிடம் ஆலோசனை கேட்டாள். அதன்படி தன்னிடமிருந்த சிறிதளவு நகையை அடகு வைத்து பணம் திரட்டினாள். அந்த பணத்தை வைத்து சொந்த ஊரில் மளிகை கடையை ஆரம்பித்தாள். கடை எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் தந்தது. அந்த வருமானத்திலிருந்து முகேஷ் வாங்கிய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க தொடங்கினாள். ஆனால் முகேஷ் இன்னும் மது பழக்கத்தை விடவில்லை. அவன் தன் மனைவியின் பேச்சை செவியறுக்கவில்லை. வீட்டிற்கு வருவதும் இல்லை. கடன்கள் அடைந்த பிறகும் அவனால் மதுவை விட முடியவில்லை. இருந்தும் தேவிகா பொறுமையாக கடையை நடத்தி தன் பிள்ளைகளை கவனித்துக் கொண்டாள். அவள் ஒருபுறம் வியாபாரத்திலும் மறுபுறம் குடும்பச் சுமையிலும் மூழ்கினாள்.
இந்த நேரத்தில்தான் தேவிகாவின் கடைக்கு மணிகண்டி கண்டன் என்ற இளைஞன் அடிக்கடி வரத் தொடங்கினான். அவன் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்தான். தினமும் மளிகை பொருட்கள் வாங்கும் பேரில் அவன் தேவிகாவுடன் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். மணிகண்டனுக்கு தேவிகாவை பார்க்கும்போதே ஈர்ப்பு உண்டாக்கிவிட்டது. அவளுடைய அழகும் நடத்தையும் அவனை கவர்ந்தன. மெல்ல மெல்ல இருவருக்கும் நட்பு ஏற்பட்டது. மணிகண்டன் தேவிகாவின் வாட் நம்பரை பெற்று இரவு நேரங்களில் ஆபாச வீடியோக்களை அனுப்பி அவளுக்குள் ஆசையை தூண்டினான். அடுத்த பகுதியில் மணிகண்டனுக்கும் தேவிகாவுக்கும் இடையிலான உறவு எப்படி வளர்கிறது? தேவிகா தன் கணவரை முற்றிலும் மறந்து விடுகிறாரா? தொடர்ந்து காணுங்கள். மணிகண்டன் அனுப்பிய வீடியோக்களை பார்த்த தேவிகா அன்று இரவு முழுவதும் உறங்கவே இல்லை. அவளுக்குள் மிகுந்த ஏக்கம் உருவெடுத்தது. மறுநாளே மணிகண்டனுக்கு பதில் செய்தி அனுப்பினாள். கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் நெருங்கி பழகினர். தேவிகாவின் கணவரும் மாமனாரும் மாமியாரும் இல்லாத நேரத்தில் மணிகண்டனை வீட்டுக்கு அழைக்கத் தொடங்கினாள் தேவிகா. வீட்டுக்கு வந்த மணிகண்டன் தேவிகாவை தலை முதல் கால் வரை நுகர்வது போல உணர்ந்தான். அவளுடைய உடல் அழகையும் கம்பீரத்தையும் கண்டு கழித்தான். தேவிகாவின் முன்னழகு அவனை மயக்கியது. அவன் அவளுடைய ஆசைகளை தீர்த்து வைத்தான். தேவிகா திருமணத்திற்கு முன்னிருந்த தன் இயல்பான உடல் இயக்கத்தை மீண்டும் உணர்ந்தாள். மணிகண்டனின் துணையால் தனக்கு எப்போது ஆசை உண்டானாலும் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடிந்தது. தேவிகா மணிகண்டனை தன் கணவனாகவே பாவிக்கத் தொடங்கினாள். அவனுக்கு ஆடை வாங்கி கொடுத்தால் அவன் விரும்பும் உணவை சமைத்து கொடுத்தாள். அவளைப் பொறுத்தவரை முகேஷ் அவளை தேடி வருவதும் அவமானப்படுத்துவதும் இப்போது பொருட்டில்லாமல் போனது. ஆனால் மணிகண்டனுக்கு இன்னும் திருமண வயது வரவில்லை. தேவிகாவிடம் 2 குழந்தைகள் இருந்தனர். அவளுக்கு குடும்பம் இருந்தது. மணிகண்டன் எப்போதாவது திருமணம் செய்து கொண்டால் அவள் முற்றிலும் தனிமைப்படுத்தப்படுவாள் என்பதை உணர்ந்தாள். எனவே அவனுக்கு திருமணம் ஆவதற்குள் முடிந்தவரை அவனுடன் நெருக்கமாக இருக்க முடிவு செய்தாள். அடுத்த பகுதியில் மணிகண்டனின் திருமணம் என்ன ஆகிறது? தேவிகாவின் இரகசிய உறவு மேலும் எந்த திருப்பத்தை சந்திக்கிறது? பார்க்கலாம் வாருங்கள். மணிகண்டனின் குடும்பத்தினர் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து திருமணம் செய்து வைத்தனர். மணிகண்டன் திருமணத்திற்கு சம்மதித்தான். இருந்தாலும் தேவிகாவை மறக்க முடியாமல் தவித்தான். அவன் தனக்கு மனைவி கிடைத்த பிறகும் பகலில் தேவிகாவையும் இரவில் தன் மனைவியையும் சந்தித்து 2 மாங்காய்களை ஒரே கல்லில் உழுத்துவது போன்ற வாழ்க்கையை அமைத்து கொண்டான். தேவிகாவுக்கு தேவையான சுகத்தையும் தன் மனைவிக்கு தேவையான அன்பையும் ஒரு சேர வழங்கினான். 2 பெண்களுடனும் அவன் பாலியல் உறவை தொடர்ந்தான். தேவிகாவும் மணிகண்டனும் இரகசியமாக சந்தித்து வந்தனர். மணிகண்டனின் திருமணம் அவர்கள் உறவுக்கு தடையாக இருக்கவில்லை. தேவிகாவுக்குள் ஒரு பயம். தன்னை முற்றிலும் கைவிடப்பட்டவாக உணரும் பயம் இருந்தாலும் மணிகண்டனின் கவனிப்பும் பாசமும் அவளை திருப்திப்படுத்தின. அவள் தொடர்ந்து அவனுடன் உடலுறவில் ஈடுபட்டு வந்தாள். இப்போது அவளுடைய கணவன் முகேஷ் மதுவினால் முற்றிலும் சீரழிந்து வீட்டிற்கே வராமல் போனான். தேவிகா அவருக்கு அது பெரிய இழப்பாக தெரியவில்லை. மணிகண்டன் தான் இப்போது அவள் உலகம். இந்த இரகசிய உறவு தொடர்ந்த நிலையில் அந்த ஊரில் சிலர் மெல்ல சந்தேகப்பட தொடங்கினர். ஆனால் இருவருமே மிகவும் எச்சரிக்கையாக இருந்தனர். மணிகண்டன் தன் மனைவியிடமும் தேவிகா தன் குழந்தைகளிடமும் காட்டும் பாசத்தில் ஒரு பொய்யும் இல்லை. ஆனால் இரவுகள் மட்டும் வேறு கதை. அந்த இரவுகளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் மட்டுமே சொந்தம். கடைசி பகுதியில் தேவிகாவும் மணிகண்டனும் தொடர்ந்து இரகசியமாக சந்திப்பார்களா? இந்த உறவின் முடிவு என்ன? மேலும் ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்திற்கு தயாராகுங்கள். மணிகண்டனின் மனைவி படிப்படியாக கணவரின் நடத்தையில் ஏதோ மாற்றத்தை உணர்ந்தாள். ஆனால் உண்மையை அறியவில்லை. மணிகண்டனோ மனைவிக்கும் தேவிகாவுக்கும் இடையில் சமரசம் செய்து கொண்டான். 2 பெண்களுக்கும் தேவையான கவனத்தை வழங்கினான். தேவிகாவை பொறுத்தவரை அவள் மணிகண்டனை தெய்வமாக பாவிக்கத் தொடங்கினாள். அவன் இல்லாத நேரங்களில் அவளுக்கு உடல் மற்றும் மன இயக்கம் அலைக்கழித்தது.
அவள் தன்னை மிகவும் அழகுபடுத்திக் கொண்டால் மணிகண்டனின் விருப்பத்திற்காக புது புது உடைகளை அணிந்தாள். முகேஷ் தன் மனைவியின் மாற்றத்தை ஒரு நாள் கவனித்தான். அவளுடைய கண்களில் ஒரு புதிய நிறைவு, அதை அவன் கொடுக்கவில்லை. அதை உணர்ந்ததும் அவனுள் சந்தேகம் எழுந்தது. ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவனே தன் இல்லறத்தை பாழாக்கியிருந்தான். எனவே முகேஷ் மெலனமானான். ஆனால் அவன் மனசுக்குள் நெருப்பு கடந்தது. இந்த நிலையில் தேவிகாவின் மளிகை கடையின் வியாபாரம் மேலும் விரிவடைந்தது படைந்தது. அந்த ஊரில் அவள் மதிக்கத்தக்க பெண்ணாகவும் மாறினாள். ஆனால் இரவு நேர இரகசியம் அவளை சும்மா இருக்க விடவில்லை. மணிகண்டனின் அரவணைப்பு அவளுக்கு ஒரு போதை மருந்தாகி போனது. இருளில் பகலின் மரியாதை எல்லாம் மறந்து போனது. ஒரு பெண் தன் இழந்த மகிழ்ச்சிக்காக எந்த அளவு துணிச்சலான பாதையில் செல்ல தயாராகிறாள் என்பதற்கு தேவிகா ஒரு உதாரணம். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ள மறந்திடாதீர்கள். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து லைக்கை பதிவு செய்து எங்களை ஊக்குவியுங்கள்.